எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோபன். இன்னைக்கு வீக்கெண்ட் ஃபார்மிங் சீரீஸ்ல டே 6. இப்ப மழைக்காலங்கிறதுனால டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. நம்ம லேண்ட்ல இருக்கிற ஓடையில தண்ணி ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தண்ணிய திறக்காம விட்டுட்டா தென்னங்கன்று அழுகிடும். பெட்டர் நான் தொறந்து விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது கிட்டத்தட்ட நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் சொல்லப் போறது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. எனக்குள்ள நான் எப்பவுமே கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் அந்த கேள்விக்கான பதில ஒரு பக்கமா தேடுறதும், பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அது உண்மைதானாங்கிறத செல்ஃப் ரியலைசேஷன் பண்றதும், என் லைஃபோட ஒரு ஜேர்னியா நான் பார்க்குறேன். இப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத கொஞ்சம் பேரு உணருவாங்க, கொஞ்சம் பேரு கடந்து போயிடுவாங்க. அப்போ இங்க எதுதான் நிரந்தரம்னு பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது தகவல் மட்டும் தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இறந்து போன அப்புறம் நம்ம உடல் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இல்லைன்னா மண்ணோட மக்கி போயிடும். ஆனா இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது. எடுத்துக்காட்டா, என் தாத்தா, பாட்டி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அப்புறம் வாழ்க்கை முறைய எங்க அப்பா, அம்மாவுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. என்னோட அப்பா, அம்மா எனக்கு சொல்லுவாங்க. நான் இப்போ என் பையனுக்கு சொல்றேன். அப்புறம் அவன் அவனோட பசங்களுக்கு சொல்லுவான். இந்த தகவல் ஷேர் பண்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஆனா, கடந்த 20, 30 வருஷமா இந்த தகவல் கொம்பு எப்படி பிடிச்சா இங்கேடா அப்ப எப்படி பிடிச்சிக்க கொம்பு கொம்பு பிடிக்கலன்னா கொம்பு வச்சுக்கிறீங்க அப்ப கொம்பு பிடிச்சிட்டா பரிமாற்றம் நடக்கிறது அதிகமா தடைப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இங்க எல்லோரும் ஒரு அவசர வாழ்க்கை முறைக்கு போனதுதான். இந்த அவசர வாழ்க்கைக்குள்ள பலரும் போனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, பணம்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல, பயம். இந்த பயத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா, நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அது நடக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஆனா நாம இது நடந்துருமோன்னு நினைச்சு லைஃப்ல நிறைய செயல்கள்ல இருந்து பின்வாங்குவோம். அந்த பாசிபிலிட்டிஸ் கம்மியான அந்த விஷயத்த அதிகமா யோசிச்சு இந்த அவசர வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வச்சிருப்போம் நம்மள நிறைய பேர். பல இடத்துல நம்ம எடுக்கிற டிசிஷனுக்கு பின்னாடியும் இந்த பயம்தான் இருக்கும். அதனால நம்ம நினைச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம போகுது. இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்களுக்கு பின்னாடி நமக்கே தெரியாம நம்ம மனசு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கும். அதனால வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்கள கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா, நம்ம மனசுக்குள்ள விதைக்கிற ஒரு சின்ன எண்ணம் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையாவே மாறப்போகுது. இத இன்னும் சுருக்கமா சொன்னா, எண்ணம் போல் வாழ்வு. இதே போல நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள பத்தி தொடர்ந்து பேசலாம். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.